அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் என்பவர் முதலில் தனக்காரகன், இரண்டாவது குழந்தைக்காரகன், பெரும் பணங்களுக்கெல்லாம் காரகன் அவர்தான். அதாவது வங்கிகள், அரசு கருவூலங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், இப்படி பெரிய பெரிய கம்பெனிகள், இவற்றுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்து பெரும் பணங்களை சேர்க்கக்கூடியவர் குரு பகவான். அதே நேரம் சுக்கிர பகவான் என்பவர் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படைக்கு தேவையான பணங்களை கொடுக்கக்கூடியவர். குடும்ப செலவுக்கு சராசரி குடும்ப செலவு கொடுக்கக்கூடியவர். அதுவோ அவர் ஒரு சுகஸ்தானாதிபதி. அதுவோ அவர் வீடு, மண், மனை, வண்டி, வாகனம் இவற்றுக்கு காரகன். கலஸ்தர காரகன். ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணையும், ஆணிற்கு ஒரு பெண்ணையும் கொடுக்கக்கூடியவர். உல்லாசமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இருவரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருவரும் இணைந்திருந்து அந்த இணைவில், அது உதாரணம் வைத்துக் கொள்வோமே, தனுசு வீடு. அந்த தனுசு வீட்டிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த தனுசு வீட்டிலே சுக்கிர பகவான் நார்மலாக இருப்பார், குரு பகவான் ஆட்சியில் இருப்பார், அப்போ வலுவாக இருப்பார். அப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணங்காசுகள் நிறையா இருக்கும், மண்மனை ப்ராப்பர்ட்டிகள் கம்மியாக இருக்கும். அவர் விரும்பிய மண்மனை ப்ராப்பர்ட்டிகள் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி கொண்டிருப்பார். இதே குரு பகவான் வீடான மீன வீட்டிலே சுக்கிர பகவானும் குரு பகவான் இருந்தால் குரு பகவான் ஆட்சியில் இருப்பார், சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பார், குருவை விட வலுவாக இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு ப்ராப்பர்ட்டிகள் என்பது நிறையா இருக்கும், பணங்கள் என்பது புழக்கத்துக்கு தான் இருக்கும். மீதியான பணங்கள் இருக்காது. ஒரு 50 ஏக்கர் விவசாயம் இருக்கும், ஆனால் அன்றாட தேவைக்கு உண்டான பணங்கள் தான் இருக்கும், பெரும் பணங்கள் ஒரு இருக்காது. இதையெல்லாம் நான் ஆய்வு செய்ய வேண்டும். இதே போல தான் துலாம்பிலே சுக்கரன் இருந்தால் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கும், குருவும் சுக்கரன் சேர்ந்திருந்தால் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கும், பொருளாதாரம் கம்மியாக இருக்கும், காசு பணங்கள் கம்மியாக இருக்கும். அதே இது துலாம்பிலே சுக்கரனும் குருவும் சேர்ந்திருந்தால் அங்கு சுக்கரன் ஆட்சியிலே இருப்பார், குரு நார்மலாக இருப்பார். அப்பொழுது அவர்களுக்கும் ப்ராப்பர்ட்டி கூட இருக்கும், செல்வ வளங்கள் குறையாது. இதை நான் புரிந்து கொண்டும் மற்றவற்றை அடுத்துடைய காணும். நன்றி, வணக்கம்.